to all. So இப்போ என்ன பார்க்க போறோம்னா அந்த fixed point theorem, so fixed point method and Newton-Raphson method. So அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றான்னு பார்ப்போம். கேட் அண்ட் சிஎஸ்சி அண்ட் டிஎன் செட்ல கேட்ட क्वेश्चंस பார்ப்போம். இது பாருங்க, நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இந்த இன்டர்வல். இந்த இன்டர்வல்ல இந்த இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், பொதுவாக ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ரெண்டு கிராஃப். இப்போ f(x) = g(x), ரெண்டு கர்வ், இது ரெண்டுக்கும் என்னது காமன் ரூட்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு f(x) கர்வ் ட்ரேஸ் பண்ணணும், ரைட்டா? நெக்ஸ்ட் g(x) ட்ரேஸ் பண்ணணும், ரெண்டு என்னது சம் பாயிண்டில் மீட் பண்ணும். ஸோ அதுதான் இது காமன் சொல்யூஷன். ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து y = x² கர்வை ட்ரேஸ் பண்ணுவேன். அதாவது x² = cos x, கரெக்டா? இப்போ இதை நான் f(x) எடுத்துக்குவேன். f(x) = x², g(x) எடுத்துக்குவேன், cos x. இப்போ ரெண்டுக்கு காமன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாமா? சரிங்களா? அது நம்ம இதில் காம்ப்ளெக்ஸில் படிச்சிருப்போம், ஐடென்டிட்டி மேப்பிங் தியரம். ஸோ அந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த கிராஃப், ஸோ f(x) x² பேரபோலா இப்படி இருக்கும், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். இது cos x. cos x வந்து இந்த இன்டர்வலில் கேட்டிருக்கோம். cos x வந்து இப்படி போகுமா, -π/2 +π/2ல 0 அட்டைன் பண்ணோம், 0 எடுத்துக்கிட்டு போவோம். இந்த 0ங்கிற பாயிண்டில் மேக்ஸிமத்தை எடுத்துக்குவோம். அப்போ நம்ம கர்வ் வந்து இப்படி வரும், இப்படி வந்து இது வழியாக இப்படி கிராஸ் ஆகி இப்படி போகும். அடுத்து இங்கே 3/2ல அடுத்த கட்டிங் இப்படி போகும், ரைட்டா? இப்போ இதுவே -π/2 +π/2 தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இன்டர்வலில் இந்த ரெண்டு கர்வும் இந்த ரெண்டு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அப்போது ஸோ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இந்த இன்டர்வல் வந்து 2, ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ f(x) கர்வை ட்ரேஸ் பண்ணுறோம், g(x), அதாவது f(x) = g(x)ன்னு கொடுத்துருக்கும் போது, ரைட்டா? இதோட கர்வை ட்ரேஸ் பண்ணுறோம், இதோட கர்வை ட்ரேஸ் பண்ணிட்டு ரெண்டோட காமன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ரைட்டுங்களா? ரைட். அடுத்து பாருங்கள் ஒரு முக்கியமான மெத்தட். இது கேட் 2014 கேட்ட கொஸ்டின். ஃபார் த ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷன், ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷன் கொடுத்துட்டாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, x(k+1) g(xk)ன்னு கொடுத்துருக்காங்க. இதான் முக்கியமான g(xk), ரைட்டா? அப்போ g இங்கேயும் ஜின்னு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ரைட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா g(x) இதுவாக இருந்துச்சுன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷன் வந்து கன்வர்ஜஸ் டு 2ஆக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வெரி சிம்பிள். இப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட் பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும்னா f(α) = g(α)ன்னு தெரியும். f(α) = அதாவது g(α) = ஆல்ஃபான்னு தெரியுமா? அப்போது லிமிட்டிங் கேஸ் இங்கே போடும்போது ஆயிரும். therefore g(α) 1/2/α, ரைட்டா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போது எல்சிஎம் எடுத்துலாமா? ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா +2 α². இப்போ ஆல்ஃபாவுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்? ஆல்ஃபாவுக்கு 2 கொடுத்தா சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஆல்ஃபா நாங்கள் 2 கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே 4, இங்கே 4. அப்போ ஆல்ஃபா = 2 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore லிமிட், ஸோ அப்போ இது என்னது கன்வர்ஜஸ் டு 2, அதாவது லிமிட்டு tends to infinity xn converges to alpha. ஆல்ஃபா தான் 2, ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்படி எடுத்தாச்சுன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷனில் இஸ் கன்வர்ஜஸ் டு 2ஆக இருக்கும், ரைட்டா? இப்போ அது இந்த இன்டர்வலில் இருக்குமான்னு அதான் கொஸ்டின். இப்போ அதான் நம்ம பார்க்கணும், இந்த இன்டர்வலில் இருக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இது இப்போ இது ஃபங்க்ஷன் கரெக்டு தான். இப்போ இதை வந்து g(x)ன்னு எடுத்தாச்சா, அந்த இன்டர்வல் இப்போ கன்வர்ஜஸ் டு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இன்டர்வலில் இருக்குது அந்த x0 வந்து இங்கே இருக்குமான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா 2/x g'(x) கண்டுபிடிக்கலாமா? இப்போ -2/x² வரும். இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்சி படிச்சிருமோ அதை பார்க்கணும். அப்போது x வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் x² வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா 100² to 1 வந்துடும். ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா 1/x², 1/(1) வந்துடும். ஸோ -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வல் ரிவர்ஸில் வந்துடும். ஆக்சுவலாக அது மால்லெஸ் எடுத்துருமே, g'(x) மால்லெஸ் தான் நமக்கு வேணும்.
போடும்போது 2/x² வந்துடும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x² லெஸ் தென் 1 1 10² 10^4 எழுதிடலாம். இதுதான் என்னோட g dash of x 1/10^4 less than 1 for every ரைட்டா. இப்போ பாருங்க அப்போ g dash of x less than 1 வந்துருச்சு for every x belongs to this interval 1,100. அப்போ இது கன்வர்ஜாக ஆகுது. இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் கன்வர்ஜஸ் 2ஆக இருக்குது. அந்த x0ங்கிறது 1 to 100க்குள்ள சரிங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போது இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், g of x வந்து இப்படி இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ g of x வந்து √x+2 கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட் ரேஷன் என்ன பண்ணணும், g of alpha is equal to alphaன்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆயிரும்னா alpha is equal to √α+2ன்னு வந்துடும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது α² is equal to α+2. இப்போ alpha is equal to 2 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது லிமிட்டு ஸோ n tends to infinity xn converges to ஆல்ஃபா தான் 2 ஓகேங்களா. அப்போது இதுவும் கரெக்டு தான். இந்த கன்வர்ஜஸ் 2ஆக இருக்கும். இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தோம்னா அதே தான் g dash of x கண்டுபிடிக்கலாமா. ஸோ 1/2 √x+2 வந்துடும். ஸோ இது வந்து ஒன்றுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 100 கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ நான் என்ன சொல்லி x+2 கண்டுபிடிக்கணுமா. இப்போ 102 to 2ன்னு வந்துடும். அப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா. x+2 less than or equal to √102 √2. அப்புறம் ரெசிப்ரோக்கல் போடணும் 1/x+2. இது இங்கே வந்துடும் 1/√102 less than 1/√2. அப்போது 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1/2ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 1/2 √102 less than or equal to 1/2 √x+2 less than or equal to 1/2 √2. ஸோ இதான் என்னோட g dash of x less than or equal to 1/2 √2. இப்போ இந்த வேல்யூ less than 1 வந்துடும். இப்போ g dash of x வந்து less than 1 for every x belongs to this interval 0 to 100. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் ஓகேங்களா. அப்போ இது கன்வர்ஜன்ஸ் 2ஆக இருக்குது. x0 இந்த இன்டர்வலில் இருக்கும். அந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்சி சொல்லுவோமா. ஸோ அதுபடி அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான் ஓகேங்களா. அப்போ போத் p and q are ட்ரூ. ஸோ இது கேட்டில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெரி சிம்பிளான கொஷின்ஸ். அப்போது இதில் என்ன பார்க்கணுமோ நம்ம அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ரைட்டா. இப்போ நம்ம இப்படி அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போது ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஃபிக்ஸட் பாயிண்ட் ரேஷன்ஸ். அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணணும், இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்சி பார்க்கணும். இப்போ ஏன்னு வந்துருமா ஏ ரைட். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது லெஸ் தென் 1 வரணும். ஓகே, அதாவது மாட் ஏ லெஸ் தென் 1, அதாவது ஏ லைஸ் பிட்வீன் -1 to 1 கரெக்டா ரைட். இதுதான் இப்போ இந்த கண்டிஷன் இந்த ஏக்கு மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும்னா கன்வர்ஜ் ஆகும். இப்போ பாருங்க இந்த ஏக்கு மட்டும்தான் பாருங்க. இப்போ இதில் வந்து என்னது இதெல்லாம் வரல, இதை தாண்டிலாம் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இது வராது, ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகிடும். நோ வேல்யூ வராது. ஏன்னா இதில் சம் வேல்யூக்கு கன்வர்ஜேஷன் நடக்கும். ஏ 0 மட்டும் கிடையாது. இது பாருங்கள், இது கரெக்டானு பாருங்கள். ஏ 0 to இது அதுக்குள்ளே இது வந்துருந்தானே பாருங்கள், இதுக்குள்ளே இது வந்துடும் 0 to 1. ஸோ இதுக்குள்ளே இது வந்துடும் ஓகேங்களா. இதுக்குள்ளே 1 வந்துடும். இப்போது இப்போ என்ன பிரச்சனைனா 1க்கு வருமானு பார்ப்போமா. 1னா என்ன செய்யணும், ஏக்கு இந்த இடத்துல 1 கொடுங்க. ஏக்கு 1 கொடுத்தா என்ன வந்துடும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்துடும். அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1ன்னு வந்துடும். ஆக்சுவலாக அந்த பக்கம் ஓப்பன் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு ஓகே, அதாவது ஓப்பன் ரெண்டு பக்கம் சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் இதில் உள்ள சப் இன்டர்வல் தான். அப்போ ஆப்ஷன் வந்து சி. அடுத்து பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா
இந்த ஃபங்க்ஷன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா இப்படி சால்வ் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா y = ரூட்டு எக்ஸு ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்து இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் ஃபைண்ட் dy/dxன்னு கேட்பாங்க. ஃபைண்டு dy/dxன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், இதை ஒய்னு எடுத்துக்குவோமா, இதை ஒய்னு எடுத்துக்குவோம். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் என்ன வரும்? y² x + x + d மறுபடியும் வரும். இது யாருன்னு பார்த்தாச்சுன்னா இது மறுபடியும் ஒய்யாக தான் இருக்கும். y² x + y. இப்போ நம்ம ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா? 2y y' 1 y'. அப்போ 2y y' - y' = 1. y' காமன் எடுத்துட்டோம்னா 2y - 1 = 1. அப்போ y' வந்து 1/2y - 1ன்னு நம்ம கால்குலஸ் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ரைட்டுங்களா? ஸோ அது அந்த மாதிரி இங்கே இருக்கும். இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ f(x) வந்து இது ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷன் தான். இப்போ f(x) இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ வழக்கம் போல் என்னது f(x) இது திஸ் = ஆல்ஃபான்னு எடுக்கலாம். அப்போ ஆல்ஃபா = √2 + ஆல்ஃபான்னு வந்துடும். ஸ்கொயர் பண்ணும்போது α² 2 + ஆல்ஃபான்னு வந்துடும். அப்போ இதுக்கு எப்போ என்னது ஆல்ஃபா = 2 வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அது வச்சு இப்போ இதோட லிமிட் என்ன வரும்? 2 வந்துடும். 2 வரும். ஓகேங்களா? இது 2 வரும். இப்போ இது வருமானு பார்ப்போமா? இதுதான் இது. ரைட்டா? இது வருமானு பார்ப்போமா? இந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஓகே, இந்த ரெண்டும் ஒரே வேல்யூ தான். பாருங்கள், இப்போ இது வரும். இப்போ வந்து பார்ப்போம், இது வருமானு பார்ப்போமா? ஆல்ஃபா = திஸ்ன்னு எடுத்தாச்சு. 2 √2 இப்படியே வருது. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். α² = 2 இப்படி வரும். இப்போ இது என்னென்னா மறுபடியும் என்ன வருதோ 2 + ஆல்ஃபான்னு வரும். அப்போது ஸோ இந்த ஆன்சரும் வருது. ஆல்ஃபா = 2. ஸோ அதனால் இது ட்ரூ. ஸோ இந்த இதுவும் ட்ரூ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது ரெண்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா? சிஎஸ்ஆரில் கேட்ட கொஷின். இது ஒரு நல்ல கொஷின் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுன்னு தெரியாது. இது வந்து ஃபிக்ஸட் பாயிண்டில் இருக்கா இல்லை நியூட்டன் ராப்ஸில் இருக்குமான்னு தெரியாது. இந்த இது முக்கியமான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னது xn கன்வர்ஜஸ் டு √2 கேட்டிருக்காங்க. ஓகே, வித் ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் 1ன்னா அது என்ன வரும்னா அது ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்கும். 2ஆக இருந்தால் நியூட்டன் ராப்ஸனாக இருக்கும். அப்போ எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா வழக்கம் போல் இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாமா? ஆல்ஃபா 1/2 ஆல்ஃபா 2/ஆல்ஃபா. இங்கே எல்சிஎம் 2 ஆல்ஃபா ஆல்ஃபா 2/ஆல்ஃபா. ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 ஆல்ஃபா ஸ்கொயர் + 2. இப்போது α² = 2ன்னு வருது. அப்போ ஆல்ஃபா = +or - வரும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வந்து ஆல்ஃபா வந்து √2ன்னு வந்துடும். அப்போது இப்போ லிமிட்டு என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn. ஸோ ஆல்ஃபா வந்து கன்வர்ஜஸ் டு √2ன்னு வந்துருச்சு. இப்போ கன்வர்ஜஸ் டு √2ன்னு வந்துருச்சு. ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் 1 or 2 பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இப்படி ரிவர்ஸில் வருமே. இப்போது f(x) இதுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த இது கொடுத்துருங்க. f(x) = x² - 2ன்னு கொடுத்துட்டாங்க. x² - 2. இது வந்து இப்போ நான் இதுக்கு நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். xn + 1 = xn - f(xn) f'(xn). இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி இந்த இதை கொண்டு வர முடிஞ்சதுன்னா நியூட்டன் ராப்சனாக இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போம். இப்போது xn இது அப்படி எழுதலாம். xn² - 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x² வரும். அப்போ 2xn வந்துடும். இப்போ எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் 2x. எல்சிஎம் கூட எடுக்க வேண்டாம், இப்படி வந்து எடுத்துக்கலாம். ஸோ xn இது தனித்தனியாக பிரிக்கும்போது xn ஒரு xn கேன்சல் ஆயிரும். xn/2 -+2 கேன்சல் ஆகி 1/xn. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும்? xn/2ன்னு வரும். +1/xn வரும். அந்த ஃபார்முலா மாற்றுறதுக்கு 1/2 காமன் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். ஸோ xn ஆயிரும் +2/xn வந்துடுச்சு. அப்போ இந்த இது நம்மளால் கொண்டு வர முடியுதான் பாருங்கள். 1/2 இப்படி கொண்டு வந்தாச்சு. அப்போ xn + 1 இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அப்போ f(x) நம்ம இப்படி எடுத்தது கரெக்டு. ஓகே, அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? நியூட்டன் ராப்சன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு என்னது? இது ஆன்சர். இதுவும் ஆன்சர் தான்.
ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் 2 இதுவும் ஆன்சர் தான். அதாவது சார் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஒன்று போட்டுருக்கோம் சார். இது நியூட்டன் ராப்சன் மெத்தட் அது கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. அப்போ நியூட்டன் ராப்சன் மெத்தடில் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் 2 தான். ஸோ கன்வர்ஜன்ஸ் டு ரூட் 2 தான் ஓகேங்களா. ரைட். அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஜஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னு வந்துருமா. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 1ன்னு சொல்லணுமா. அப்போது ஏ மாடுலஸ் லெஸ் தென் 1. ஓகே. இப்போ ஏ லைஸ் பிட்வீன் -1 to 1. இதுக்குள்ளே எது இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ இருக்காது, இந்த வேல்யூ இருக்காது, இந்த வேல்யூ இருக்காது, இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் ஏ வேல்யூ. கரெக்டுங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஸ்கொயர் ரூட் வச்சு. இப்போ இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ லிமிட்ஸ் என்ன வரும். எஃப் ஆஃப் இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிங்களா. ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் 3. இப்போது ஸ்கொயர் பண்ணுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் 3. இப்போது ஆல்ஃபா இந்த -1 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணாது. -1 கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 1 கிடைக்கும், இந்த பக்கம் 2 கிடச்சிடும். 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, 0வும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இதுதான் ரூட். இது எப்படி வரும்னா இப்படி எடுப்போம் வழக்கம் போல். ஸோ இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாமா. 3 + 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 மறுபடியும் இப்படி வரும். இப்போ இது ஆல்ஃபா ஸ்கொயர் + 3, இது எகைன் ஆல்ஃபா. கிளாஸ். அப்போ இது ஆன்சர். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இது ஒரு நல்ல மெத்தட் பாருங்கள். ஆக்சுவலாக இட்ரேட்டிவ் மெத்தட் கொடுத்தா xn + 1 g ஆஃப் x ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும். கன்வர்ஜஸ் குவாட்ரேட்டிக்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நியூட்டன் ராப்சனில் நம்ம அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். நியூட்டன் ராப்சனில் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். நியூட்டன் ராப்சனில் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² - x + 2. இப்போ நியூட்டன் ராப்சனில் கண்டுபிடிக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் n + 1 xn - f ஆஃப் xn பை f dash ஆஃப் xn கண்டுபிடிச்சோம்னா வந்துடும். அதான் இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓகேங்களா. xn வந்து xn 2xn - xn சரி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். xn square - xn - 2 பை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2xn இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 2xn - 1 அடுத்து என்ன வரும் பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 2xn ஸ்கொயர் - xn வந்துடும். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது xn ஸ்கொயர் + xn + 2ன்னு வந்துடும். அப்போது இது ரெண்டு கேன்சல் ஆகி xn ஸ்கொயர்னு வரும். இந்த xn கேன்சல் ஆகிடும். +2 பை 2xn - 1. இதை நம்ம xn எழுதிக்கலாம் ஓகேங்களா. g ஆஃப் xன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது இதை x + 2 x² + 2 பை 2x - 1 எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எனிவே திஸ் இஸ் ஆன்சர். இப்போ g ஆஃப் x வந்து இதுவாக இருக்கும் ரைட்டா. ஏன்னா x ஆஃப் n + 1 தான் நம்ம g ஆஃப் xன்னு எடுத்திருப்போம். இந்த இருப்போமா. ஸோ அப்போ g ஆஃப் x வந்து எனக்கு இதுவாக இருக்கும் ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த ரெண்டு சம்மை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மை புரிஞ்சுட்டா போதும். இந்த சம்மும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ். ஓகே. அடுத்தது டிஎன் செட்டு 2017 கேட்ட கொஷின். இந்த கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரேட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த மெத்தட் கொடுத்தாச்சா. ரைட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரேட் ஆஃப் மெத்தடுக்கு நம்ம நியூட்டன் ராப்சன் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்போ ஆல்ஃபா இது ஆல்ஃபாலாம் கொடுத்துடலாம். ஸோ லிமிட்டிங் சென்ஸில் கொடுக்கும்போது இது ஆல்ஃபாவாயிரும், இது ஆல்ஃபா வரும். அதில் எப்படி சிம்பிளை பண்ணும்போது எனக்கு என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க ஏ கேட்டிருக்காங்க ரைட்டா. ஆல்ஃபா தான் எக்ஸாக்ட் ரூட்டு. அவங்க இப்போ எக்ஸாக்ட் ரூட் வந்து என்ன வரும்னா ஏசிக்குள்ள 1/√2 வரும். இவங்க ஏ லிங்க் பண்ணி கேட்டதுனால இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அது சஃபிஷியன்ட் கண்டிஷன் போடணும். இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரதான் பிரச்சனை.
அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா தான் நம்ம அதுலேருந்து ஏலாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னே தெரியல. சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ என்ன கொஸ்டினே எனக்கு தெரியல. எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபங்க்ஷன் கொடுக்கணும்ல, ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் நம்ம அதிலிருந்து இதை ஃபங்க்ஷன் கொடுத்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த ஃபார்முலாவில் இதோட மேட்ச் பண்ணி ஏலாம் கண்டுபிடிக்க முடியும். இவங்க மொட்டையாக கேட்டிருக்காங்க. ஸோ என்னால் ஆல்ஃபா ஸ்கொயர் சொல்லி 1/2 கொடுக்க முடிஞ்சுது. ஐ திங்க் ஃபஸ்ட்டு இது ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப ஒரு ஈஸியான சம் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி தான் கேட்டேன். அதெல்லாம் டிஎன்செட் 2017 கேட்ட கொஸ்டின்ஸ். நியூட்டன் மெத்தடில் எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் கொடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும். ரைட்டா, இந்த மாதிரி இது கொடுத்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கொடுக்கணும். எக்ஸ்என் வந்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்என் = 1. இப்போ xn + 1 கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு தெரிஞ்ச நியூட்டன் ஆப்ஷன் ஃபார்முலா எழுதுறீங்க. xn 1 இப்போது இங்கேயும் 1 கொடுப்போம், 1 கொடுப்போம். இப்போ பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இப்போது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அதில் எஃப் ஆஃப் 1 கொடுத்தோம்னா 3 கிடச்சிரும். இங்கே 1 கொடுக்கும்போது 2 கிடச்சிரும். அப்போ 3/2 1 - 3/2 -1/2. ஸோ இது ஆன்சர். ஸோ இது கரெக்டாக கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். இது வந்து கரெக்டாக கேட்ட கொஷின்ஸ். ஸோ ஓகே, இந்த மாதிரி பாருங்கள். நான் அந்த மாதிரி பழைய கொஸ்டின்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த சிஎஸ்ஆர் கொஸ்டின்லாம் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சா x² - 5, அதாவது √5 கொடுத்துருக்காங்க. x0 வந்து 1 கொடுத்துட்டாங்க. நியூட்டன் ஆப்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இப்போ x1 இப்போ x0 கொடுத்துட்டு x1 வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ x1 x0 f ஆஃப் x0. இப்போ x0 வந்து 1 தானே. அப்போ 1 - f ஆஃப் 1. இது ஃபங்க்ஷனாக கொடுத்ததுனால அப்படியே நம்ம அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ இது கரெக்டான கொஸ்டின்ஸ். அப்புறம் அதாவது நியூட்டன் ஆப்ஷன்னாலே இந்த மாதிரி சம் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இங்கிட்டு சில பர்டிகுலர் கொஸ்டின் கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகே, நியூட்டன் ஆப்ஷன் ஃபார்முலா என்ன கொடுத்துட்டாங்கன்னா √n நியூட்டன் ஆப்ஷன். அப்போ x √n எடுத்துக்கலாமா? 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த இதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருப்போம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் இப்போ கையில் கிடச்சிச்சு, அவ்வளோ ப்ராப்ளம் முடிஞ்சுது. அப்போது நியூட்டன் ஆப்ஷன் ஃபார்முலா எழுதியாச்சு, இல்லை அப்படியே அப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா xn² - n, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி xn, அவ்வளோ. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இது முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுமாதிரி கியூப் ரூட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கியூப் ரூட் ஆஃப் n போட்டு n/1/3 டேக்கிங் கியூப் ஆன் போர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதி அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ரைட்டா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.